குட் ஈவினிங். நாங்கள் கிளாஸ் இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். நாங்கள் இன்றைக்கு கிளாஸில் 50 கேள்வியையும் ஒரே நேரத்தில் பார்க்கறது கஷ்டம், அதோட இயலாமலும் இருக்கிறதால 30 MCQ கேள்வி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வர கேள்விகளை நாங்கள் இன்றைக்கு பார்ப்போம். சரி, நாங்கள் முதலாவது கேள்விக்கு போவோம். நீங்க முதலாவது வினாவை பாருங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரியுமான்னு சொல்லி, ஆன்சர் தெரிந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நாங்க ஏற்கனவே பல தடவை இந்த கேள்வி இது சம்பந்தமான வினாக்கள் நாங்க படிச்ச வினாக்கள். எனவே நீங்க யாராவது இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. ஒருத்தருக்கு தானா இதுக்கு ஆன்சர் தெரியும், அல்லது மற்றவங்க இன்னும் ரீட் பண்ணி முடிக்கலையோ தெரியல. சரி, நீங்க ரீட் பண்ணி கொண்டே இருங்க, நான் கேள்வியை விளங்கப்படுத்துறேன். வினா இலக்கம் 1. நிகழ்காலத்திற்கு இட்டுச் செல்லும் எல்லா நுழைவாயில்களிலும் காணப்படுகின்றவர். நிகழ்காலம், கல்வி, இது ரெண்டோட தொடர்புபடுத்தப்பட்டா ஒரே ஒருத்தர் தான் நிகழ்காலம் தற்காலம் பற்றிய கல்வியில தற்காலத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற விடயத்தை பத்தி கல்வியில குறிப்பிட்ட ஒரே ஒரு தத்துவவியலாளர். கல்வியில நிறைய தத்துவவியலாளர்கள் காணப்படுறாங்க, இருந்தாலும் தற்காலத்தை எப்படி பயன்படுத்த வேணும் என்று தொடர்பாக கருத்தை வெளியிட்டவர் ஒரே ஒரு கல்வியலாளர் தான். நாங்க ரூசோவை பாப்பமா இருந்தா, இதுல ரூசோ நாங்கள் ஏற்கனவே பல தடவை அறிமுக வகுப்புல இருந்து ரூசோ தொடர்பா எத்தனையோ விடயங்களை நாங்க படிச்சு கொண்டு வாரோம். ரூசோ உங்களுக்கு தெரியும், வன்முறையற்ற கல்வி அல்லது திணிக்கப்படாத கல்வி, பிள்ளை மைய கல்வி, மாணவர்களுக்கு கல்வி வழங்கப்படுற முறையானது வற்புறுத்தலின்றி திணிக்கப்படாமல் அவர்களுடைய சுய விருப்பத்தின்படி இயற்கையாக அவர்களுக்கு கல்வி கொட்டப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டவர். அதாவது இயற்கைவாதம். திரும்பவும் அதே விஷயங்களுக்கு தான் வரும், இயற்கைவாதம். எனவே விடை இலக்கம் 1 வராது. இரண்டாவது பிளாட்டோ. பிளாட்டோவும் ஒரு கல்வியலாளர், எனவே அந்த ஆன்சரும் வராது. விடை இலக்கம் 3 காந்தி. மகாத்மா காந்தி, ஏற்கனவே படிச்ச விடயம். காந்தியிட செயல்முறை ரீதியான கல்வி 1942ஆம் ஆண்டுல நைதலியம் இயக்கத்தினூடாக செயல்முறை ரீதியான கருவறை தொடக்கம் கல்லறை வரையான காலப்பகுதியில மாணவர்களுக்கு கல்வி வழங்கப்பட வேண்டும், ஒரு தனிநபரும் கற்க வேண்டும் என்ற விடயத்தையும் பாரதா என்ற ஒரு கல்வி முறையையும் அறிமுகப்படுத்தினவர் காந்தி. அடுத்ததாக நாங்கள் எப்பவுமே சொல்ற விடயம் 3H கோட்பாடு. 3H கோட்பாடு காந்தி குறிப்பிடுகின்ற ஒவ்வொரு மாணவர்களுக்கும் பாடசாலையில வழங்கப்படுகின்ற கல்வியானது அறிவு, திறன், மனப்பாங்கு தான் கற்றல நோக்கம். குறிப்பிடுகின்ற கல்வியிட நோக்கம் சிந்தனை விருத்தி, செயற்பாட்டு விருத்தி, மனப்பாங்கு விருத்தி. உள், தலை, இதயம், கரங்கள் ஆகியவற்றின் ஊடாக விருத்தி செய்யப்பட வேண்டிய செயல்முறை ரீதியான கல்வி தான் காந்தியால வலியுறுத்தப்பட்ட கல்வி. ஜோன் டூயி தான் பாப்பமா இருந்தா ஒரு அமெரிக்க கல்வியலாளர், தத்துவவியலாளர். அமெரிக்க கல்வி மற்றும் தத்துவவியலாளராகிய ஜோன் டூயி தான் இந்த வினாவிற்கான விடை.
இலக்கம் 1 வினாவிற்கான விடை இலக்கம் 4 ஜோன் டூயி. அவர்தான் பயன்பாட்டுவாதத்தை கல்வியில முன்வைத்தவர். பயன்பாட்டுவாதம் எனவே குறிப்பிட்டபடி தற்காலத்தை தான் மாணவர்களுக்கு எதிர்காலத்துல என்ன செய்ய வேண்டும் என்ற வழிகாட்டலை விட தற்காலத்துல அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த விடயங்களை கற்பிக்க வேண்டும். இறந்த காலத்தை பத்தி சிந்திக்கவும் கூடாது, எதிர்காலத்தை பற்றி மாணவர்களுக்கு கற்றலை திணிக்கவும் கூடாது. தற்காலத்துல எது பொருத்தமானதோ அந்த விஷயங்களை நாங்க பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பயன்பாட்டுவாதம் அல்லது நிகழ்காலவாதம் இந்த வாதத்தை முன்வைத்தவர் ஜோன் டூயி. எனவே இந்த வினாவிற்கான விடை ஜோன் டூயி. அமெரிக்க தத்துவவியலாளரான பயன்பாட்டுவாதி அல்லது நிகழ்கால கோட்பாட்டுவாதியாகிய ஜோன் டூயி. வினா இலக்கம் 2. நாங்க ஒவ்வொரு வினாவுக்கும் போகும்போது உங்களுக்கு விட தெரிஞ்சவங்க நீங்க குயிக் கமெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் வெயிட் ஒரு தரம் சொல்லி. ஹலோ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதுல சின்ன பிள்ளைகள் யாரோ ஜூம்ல இணைஞ்சிருக்கிறாங்க போல இருக்கு. ஸ்கிரீன்ல கீறி விளையாடுறாங்க. நீங்க எல்லாரும் இது வயது வந்தாக்கள், எக்ஸாம் எழுத போறாக்கள், டீச்சர்ஸ் ஆக போறாக்கள், கொஞ்சம் மத்தாக்களையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. டிஸ்டர்ப் பண்ணாம இதுல கீறீங்க போட்டு ஸ்கிரீன்ல. அப்ப நாங்க அந்த கீறால் தெரியும், நான் அந்த கீறால இது பண்ணி நான் ரிமூவ் பண்ணி விட்டுருவேன். நான் அடுத்த இது சொல்லாம. ரைட், ஓகே. இரண்டாவது வினா, பெண் ஆசிரியர் ஒருவருக்கான பிரசவ விடுமுறை. பெண் ஆசிரியர் அல்லது பெண் உத்தியோகத்தர் பிரசவ விடுமுறை நாட்கள் எத்தனை? பெண் ஆசிரியர் ஒருவருக்கு பிரசவம் நிகழ்ந்து 4 வாரங்களுக்கு பிறகு, பிரசவம் நிகழ்ந்த 4 வாரங்களுக்கு பிறகு அவர் மீண்டும் பாடசாலையில கடமையை பொறுப்பேற்க முடியாது. அதாவது குழந்தை உயிருடன் காணப்பட்டால் பிரசவம் நிகழ்ந்து 4 வாரங்களுக்குள்ள அவர் எந்த காரணத்தை கொண்டும் பாடசாலையில அல்லது தன்னுடைய கடமையில இணைந்து கொள்ள முடியாது. ஒரு ஆசிரியருக்கான அல்லது ஒரு பெண் உத்தியோகத்திற்கான பிரசவ விடுமுறை நாட்கள் 84 முழு சம்பளத்துடனான பிரசவ விடுமுறை நாள். அந்த பிரசவ விடுமுறை நாட்கள் முழு சம்பளத்துடனான 84 நாட்களும் நிறைவு பெறும் போது பிள்ளையிட பாதுகாப்பு கருதி அவர் மேலும் தனக்கு விடுமுறை தேவை என உணரும் பட்சத்துல அரை சம்பளத்துடன் மேலும் 84 நாட்கள் அவருக்கு விடுமுறையாக வழங்கப்படும். முழு சம்பளத்துடன் 84 நாட்கள், பிள்ளையிட பாதுகாப்பு கருதி அரை சம்பளத்துடன் மேலும் 80 நாட்கள். இந்த அரை சம்பளத்துடனான 84 நாட்கள் காலப்பகுதியில தன்னுடைய பிள்ளைக்கு பாதுகாப்பு போதாது என்று அவர் உணரும் இடத்து மேலும் 84 நாட்கள் சம்பளமற்ற விடுமுறை வழங்கப்படும். எனவே 84 நாட்கள் முழு சம்பளத்துடனான விடுமுறை, 84 நாட்கள் அரை சம்பளத்துடனான விடுமுறை, 84 நாட்கள் எவ்வித சம்பளமும் அற்ற விடுமுறை ஆக வழங்கப்படும். பெண்ணாசிரியர் அரை சம்பளத்துடனான அந்த 84 நாட்கள் விடுமுறை தேவையில்லை என்று அவர் உணரும் பட்சத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு மணத்தியாலங்கள் பால் ஊட்டுவதற்கான விடுமுறை வழங்கப்படும். ஏற்கனவே நான் கூறியபடி 84 நாட்கள் முழு சம்பளத்துடனான விடுமுறையில் சனி ஞாயிறு விடுமுறை தினங்கள் கருத்தில் கொள்ளப்பட மாட்டாது. இருப்பினும் 84 நாட்கள் எவ்வித சம்பளமும் அற்ற விடுமுறையில் சனி ஞாயிறு தினங்கள் விடுமுறை தினங்களுக்குள் உள்வாங்கப்படும். இது தவிர பெண் உத்தியோகத்தர் அல்லது பெண் ஆசிரியர் கணவருக்காக தந்தைக்கான லீவாக 3 நாட்கள் வழங்கப்படும்.
மனைவி பிரசவிக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கணவனுக்கு குழந்தை பிறந்து 3 மாதங்களுக்குள் தந்தைக்கான லீவாக 3 நாட்கள் வழங்கப்படும். இது தவிர குழந்தை இறந்தால் 6 வாரங்களின் பின் பணியில் பெண் ஆசிரியர் அல்லது பெண் உத்தியோகத்தர் இணைந்து கொள்ள முடியும். எனவே 84 நாட்கள் முழு சம்பளத்துடனான விடுமுறை, 84 நாட்கள் அரை சம்பளத்துடனான விடுமுறை, 84 நாட்கள் எவ்வித சம்பளமும் அற்ற விடுமுறை. இதை தவிர பெண் உத்தியோகத்தருக்கு அல்லது ஆசிரியருக்கு குழந்தை பிறப்பின் குழந்தை ஆசிரியரோட கணவர் அதாவது தந்தைக்கான லீவாக பிள்ளை பிறந்து 3 மாதங்களுக்குள் 3 நாள் லீவு வழங்கப்படும். இலக்கம் 2 வினா விடை இலக்கம் 4 84 நாட்கள். அடுத்த வினா வினா இலக்கம் 3. வினா இலக்கம் 3 இலங்கையில பல்கலைக்கழக அனுமதியானது Z-ஸ்கோர் முறையில தான் தற்போது நடைமுறை உள்ளது. 2001ஆம் ஆண்டிலிருந்து Z-ஸ்கோர் முறை அடிப்படையில் Z புள்ளி அடிப்படையில தான் மாணவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்படுகிறார்கள். இருப்பினும் 1963ஆவது வருடத்துல இருந்து இலங்கையில இன விகிதாசாரத்தின் அடிப்படையில பல்கலைக்கழக அனுமதி அறிமுகப்படுத்தப்பட்டது. 2001ஆம் ஆண்டு Z புள்ளி மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட பல்கலைக்கழக அனுமதியானது 40% மாவட்ட அடிப்படையிலும் 16 பின்தங்கிய அதாவது சனத்தொகை குறைவான மாவட்டங்கள் சனத்தொகை விகிதாசார பரம்பல் அடிப்படையிலும் பல்கலைக்கழக Z புள்ளி தீர்மானிக்கப்படுகிறது. எனவே வினா இலக்கம் 3ற்கான விடை 1969ஆம் ஆண்டு. அடுத்த வினா நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். யார் சரி ஆன்சர் சொல்லுங்க. வினா இலக்கம் 4. பியாஜே அதாவது ஜீன் பியாஜே, அவருடைய முழு பேர் ஜீன் பியாஜே தன்னுடைய 3 குழந்தைகளையும் 30 வருடங்கள் உளவியல் ஆராய்ச்சிக்காக பயன்படுத்தியிருக்கார். அந்த 30 வருடங்களும் தன்னுடைய 3 பிள்ளைகளையும் உளவியல் ஆராய்ச்சிக்காக பயன்படுத்தின பிறகு அவர் பிள்ளைகளுடைய அறிவு விருத்தி தொடர்பாக கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். பியாஜே 4 கட்டங்களின் கீழ் பிள்ளைகளுடைய விருத்தி கட்டம் அதாவது அறிவு விருத்தி பருவம் ஆக 4 பருவங்களை முன்வைத்திருக்கிறார். அதுல முதலாவது பியாஜே குறிப்பிட்ட பருவம் புலனியக்க பருவம். புலன் இயக்க பருவம் பிறந்ததில இருந்து 2 வயது வரையான கால பகுதியை பியாஜே புலனியக்க பருவம் என்று குறிப்பிடுகிறார். அதாவது மொழி விருத்தி அற்ற பருவம், பிள்ளைகள் கதைக்க பழகாத சந்தர்ப்பம். அடுத்த பருவமாக குறிப்பிடுவது முன் தூல சிந்தனை பருவம். முன் சிந்தனை பருவம் 2 வயது தொடக்கம் 7 வயது வரையான காலப்பகுதியை பியாஜே குறிப்பிட்டார். முன் சிந்தனை பருவம். அடுத்த பருவம் தூல சிந்தனை பருவம். பிள்ளைகள் 7 தொடக்கம் 14 வயது வரையில அவருடைய சிந்தனை விருத்தி கட்டத்தை தூல சிந்தனை பருவம் என வகுத்து காட்டுறார். 4வது கட்டமாக நியம சிந்தனை பருவம். நியம சிந்தனை பருவம் 11 வயது தொடக்கம் 14 வயது வரை. முன்கட்டளமை பருவம். முன்கட்டளமை பருவம் நியம சிந்தனை பருவம் என பியாஜே பிரித்து காட்டுகிறார். எனவே பியாஜேயுடைய அறிவு விருத்தி பருவம் அல்லாதது உள தொழிற்பாட்டு பருவம். வினா இலக்கம் 4 விடை உள தொழிற்பாட்டு பருவம். பியாஜேயினுடைய 4 அறிவு விருத்தி பருவங்கள் காணப்படுது. 1 புலனியக்க பருவம், 2 முன் சிந்தனை பருவம், தூல சிந்தனை பருவம், நியம சிந்தனை பருவம். இந்த 4 பருவங்களையும் தன்னுடைய 3 குழந்தைகளையும் 30 வருடங்களாக தொடர்ச்சியாக மேற்கொண்ட நெடுங்கோட்டு ஆய்வு
நெடுங்கோட்டு ஆய்வு என்று சொல்லுவாங்க, நீண்ட நாள் ஆய்வு. அந்த நெடுங்கோட்டு ஆய்வின் அடியில இந்த வரையுறுத்தி பருவங்களை வகுத்து காட்டியிருக்கிறார். அடுத்தது வினா இலக்கம் 5. வினா இலக்கம் 5க்கான விடை மனநோயாளிகளை நோயாளர்களாக அன்றி வாடிக்கையாளர்களாக கருதி சிகிச்சை அளித்த உளவியலாளர். உளவியலாளர் நாங்க பொதுவா ஏற்கனவே இந்த உளவியலாளர்கள் இதுல 4 பேரோட பேரும் ஏதோ ஒரு வகையில படிச்சிருக்கிறோம். அதுல மெக்டுவல் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட நேற்றைய வகுப்புல குறிப்பிட்டபடி மெக்டுவல் இயல்பூக்க கொள்கை, அதாவது மனிதனுடைய காணப்படுகின்ற ஊக்கங்கள் எவ்வகையான ஊக்கங்கள் காணப்படுகிறது. கற்றல் ஊக்கமாக காணப்படலாம், போர் ஊக்கமாக காணப்படலாம். ஒவ்வொருவருக்கும் காணப்படுகின்ற ஊக்கங்கள் தொடர்பான இயல்பு ஊக்க கொள்கையை முன்வைத்தவர் தான் மெக்டுவல். கார்டினர் நுண்ணறிவு தொடர்பான கருத்தை முன்வைத்தவர் கார்டினர். மாசலோ அப்ரஹாம் மாசலோ தேவை கோட்பாடை முன்வைத்தவர் ஃப்ராய்ட். சிக்மண்ட் ஃப்ராய்ட் ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி, அதாவது உளவியலின் தந்தை என்று அழைக்கப்படுவதுதான் சிக்மண்ட் ஃப்ராய்ட். இவர் தான் தன்னுடைய ஆய்வுகள்ல பின்னாய்வு, சிக்மண்ட் ஃப்ராய்டுடைய ஆய்வுகளுக்கு பேர், பியாஜேட் ஆய்வுகளுக்கு பேர் நெடுங்கோட்டு ஆய்வு, சிக்மண்ட் ஃப்ராய்ட் ஆய்வுகளுக்கு பேர் பிணி ஆய்வு, கிளினிக்கல் மெத்தட். அவர் யூஸ் பண்ணின மெத்தட் அங்க கிளினிக்கல் மெத்தட். நோயாளர்களை தங்களோட ஆழ்மனது உறக்க போலி நிலைக்கு கொண்டு போய் அவர்களுடைய மனதில் இருக்கிற தாக்கங்கள் பிரச்சனைகளை இனங்காண்டதால தான் அந்த மெத்தட் கிளினிக்கல் மெத்தட், அது பிணி ஆய்வு முறை என்று குறிப்பிடப்படுகிறது. சிக்மண்ட் ஃப்ராய்ட் தான் உளவியல் தந்தை என்றும் வர்ணிக்கப்படுகிறார். சிக்மண்ட் ஃப்ராய்ட் உள்ளத்தை 3 வகையாக பிரித்து காட்டியிருக்கிறார். ஒன்று ஐடி அல்லது இட் அகம் என்று சொல்வது, ஈகோ, சூப்பர் ஈகோ. இந்த 3 வகையான உள்ளங்கள் தான் மனித தொழிற்பாட்டுக்கு நேர் மற்றும் எதிரான தொழிற்பாடுகளுக்கு உந்துதலாக காணப்படுகின்றது என ஃப்ராய்ட் குறிப்பிடுகிறார். எனவே வினா இலக்கம் 5ற்கான விடை இலக்கம் 4 சிக்மண்ட் ஃப்ராய்ட். அவருடைய ஆய்வு பிணி ஆய்வு அல்லது கிளினிக்கல் மெத்தட். யாரோ முதலாவதுக்கு 2வதுக்கு விட சொல்ல சொல்லியிருக்காங்க, 4வதுக்கு ஆன்சர் சொல்ல சொல்லியிருக்காங்க. 2வது வினாவிற்கான விடை இலக்கம் 4 84. 1வது வினாவிற்கான விடை ஜோன் டூயி. 3வது வினாவிற்கான விடை 1969. 4வது வினாவிற்கான விடை உளத் தொழிற்பாட்டு பருவம். சரி, 5வது வினாவிற்கான விடை சிக்மண்ட் ஃப்ராய்ட். 6வது வினா, குறைவான கல்வி வலயங்களை கொண்ட மாகாணம் எது? நாங்க நேற்றைய வினாவுல பார்த்திருந்தோம், அதிகமான கல்வி வலயங்களை கொண்ட மாகாணம் எது? அதிகமான இலங்கையில 99 கல்வி வலயங்கள் ஜோனல் காணப்படுது, எஜுகேஷன் ஜோனல். அந்த 99 வலயங்கள்ல அதிகமான கல்வி வலயத்தை கொண்ட மாகாணமாக காணப்படுவது கிழக்கு மாகாணம். குறைவான கல்வி வலயத்தை கொண்ட காணப்படுகின்ற மாகாணம் சப்ரகமோ மாகாணம். கிழக்கு மாகாணத்துல 17 கல்வி வலயங்கள் காணப்படுது. சப்ரகமோ மாகாணத்துல 7 கல்வி வலயங்கள் காணப்படுகிறது. 7 கல்வி வலயங்களும் 28 கல்வி கோட்டங்களும் சப்ரகமோ மாகாணத்தில் காணப்படுகிறது.
බලාංගොඩ, எம்பிலிபிட்டி, ரத்னபுர, தெஹியோவிட்ட, நிவிட்டிகல, மாவனெல்ல போன்ற 7 வலய கல்விகளை, அதாவது கல்வி வலயங்களை கொண்ட அமைந்ததாக சப்ரகமோ மாகாணம் காணப்படுகிறது. 28 கல்வி கோட்டங்களும் சப்ரகமோ மாகாணத்தில் காணப்படுகிறது. குறைவான கல்வி வலயத்தை கொண்ட மாவட்டமாக கிளிநொச்சி மாவட்டம் காணப்படுகிறது. ஒரு கல்வி வலயம் மாத்திரம் கிளிநொச்சியில காணப்படுது. 2ஆக பிரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. ஆனும் அது பிரிக்கப்படவில்லை. எனவே வினா இலக்கம் 6ற்கான விடை குறைவான கல்வி வலயங்களை கொண்ட சப்ரகமோ மாகாணம் 7 கல்வி வலயங்களும் 28 கல்வி கோட்டங்களையும் உள்ளடக்கி காணப்படுகிறது. வினா இலக்கம் 7. இரண்டாயிரத்தி 19 இலங்கையில் உள்ள மொத்த பாடசாலைகள் எண்ணிக்கை எவ்வளவு? அன்னளவாக. வெரி குட், எல்லாருமே படிச்சிருக்கீங்க. இலங்கை பாடசாலை வகைப்பாட்டுக்குள்ள மொத்த பாடசாலைகள், அரச பாடசாலைகள், விசேட மற்றும் தனியார் பாடசாலைகள் பிரிவினாக்கள் இவ்வளவும் சேர்ந்துதான் மொத்த பாடசாலைகள் என்ற எண்ணிக்கைக்குள்ள வரப்போகுது. எனவே இலங்கையில காணப்படுகின்ற மொத்த பாடசாலைகள் 2008ஆம் ஆண்டு புள்ளி விவரவியல் தரவுகளின் படி, மத்திய வங்கி ஆண்டறிக்கை 2018 படி இலங்கையில காணப்பட்ட மொத்த பாடசாலைகளின் எண்ணிக்கை 11,042. 2019 வருடம் இலங்கையில காணப்பட்ட மொத்த பாடசாலைகள் எண்ணிக்கை 11,082. 11,042 2018வது வருடமும் 2019வது வருடத்துல 11,082 பாடசாலைகளும் காணப்பட்டது. இது தவிர இலங்கையில காணப்படுகின்ற அரச பாடசாலைகள், இலங்கையில காணப்படுகின்ற மொத்த அரச பாடசாலைகள் 2018 ஆண்டின் படி 10,175. 2019 ஆண்டு தகவலின்படி, அதாவது மத்திய வங்கி ஆண்டறிக்கையின்படி 2019 இலங்கையில் காணப்படுகின்ற அரச பாடசாலைகள் 10,168. இது தவிர இலங்கையில 2019 ஆண்டு காணப்படுற பிரிவினாக்கள் எண்ணிக்கை 796. தனியார் பாடசாலைகள் மற்றும் விசேட பாடசாலைகள் எண்ணிக்கை 108. இவ்வாறு தான் இலங்கையில காணப்படுகின்ற பாடசாலைகளின் அளவுகள் காணப்படுகிறது. எனவே 2019ஆம் ஆண்டு இலங்கையில காணப்படுற மொத்த பாடசாலைகள் எண்ணிக்கை அன்னளவாக 11,000. 2019ஆம் ஆண்டு காணப்படுகின்ற மிகச் சரியான தொகையாக காணப்படுவது 11,082. அன்னளவாக 11,000, 2019ஆம் ஆண்டு படி 11,082.
வினா இலக்கம் 8. இலங்கையில் இறுதியாக உருவாக்கப்பட்ட தேசிய பல்கலைக்கழகம். இலங்கையில மொத்தமாக 15 தேசிய பல்கலைக்கழகங்கள் இன்று வரைக்கும் காணப்படுகிறது. அதுல மொரட்டுவ பல்கலைக்கழகம் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப பீடத்துக்கு பிரபல்யமான பல்கலைக்கழகம். எனவே இலங்கையில இறுதியாக ஆரம்பிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் காணப்படுவது ஊவாவெல்லச பல்கலைக்கழகம். ஊவாவெல்லச பல்கலைக்கழகம் இலங்கையில 2005ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இது தவிர 1974வது வருடம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகமும் 1984வது வருடம் ருகுணு பல்கலைக்கழகமும் 1995வது வருடம் சப்ரகமோ மற்றும் ரஜரட்ட சப்ரகமோ மாகாணத்தில் காணப்படுகின்ற சப்ரகமோ பல்கலைக்கழகம், அனுராதபுரம் மாவட்டத்தில் வடமத்திய மாகாணத்தில் காணப்படுகின்ற ரஜரட்ட பல்கலைக்கழகமும் 1995வது வருடமும் 1997வது வருடம் இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. இலங்கையில முதலாவதாக ஆரம்பிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி ஆஃப் சிலோன். இலங்கையில பொறியியல் மற்றும் தகவல் தொடர்பாடல் துறைக்காக பிரபல்யமான பல்கலைக்கழகம் இலங்கை மொரட்டுவ பல்கலைக்கழகம், சப்ரகமோ மாகாணத்தில் காணப்படுகின்ற பல்கலைக்கழகம் சப்ரகமோ பல்கலைக்கழகம். இலங்கையில இறுதியாக உருவாக்கப்பட்ட, அதாவது 15வது பல்கலைக்கழகமாக 2005ஆம் ஆண்டுல உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகம் ஊவாவெல்லச பல்கலைக்கழகம். இதை தவிர மன்றாதபுரம் மாவட்டம் வடமத்திய மாகாணத்தில் அமைந்து காணப்படுகின்ற ரஜரட்ட பல்கலைக்கழகம் 1974வது வருடம் ஆரம்பிக்கப்பட்ட யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், 1984வது வருடம் ஆரம்பிக்கப்பட்ட ருகுணு பல்கலைக்கழகம், 1995வது வருடம் ஆரம்பிக்கப்பட்ட சப்ரகமோ மற்றும் ரஜரட்ட பல்கலைக்கழகம், 1997வது வருடம் ஆரம்பிக்கப்பட்ட தென்கிழக்கு பல்கலைக்கழகம். நாங்க ஒவ்வொரு வினாவையும் செய்யும் போது சில சிக்கல்கள் காணப்படும். அதாவது சில ஆண்டுகள்ல இலங்கை அரசு சில விடயங்களை உருவாக்கி இருக்கும். அதுக்கு அடுத்த அந்த ஆண்டுல இறுதி பகுதியில் அது உருவாக்கப்பட்டிருப்பின் அடுத்த ஆண்டுதான் அது ஆரம்பிக்கப்பட்டு அதுக்கான கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் அல்லது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும். உதாரணமாக கொள்வோமேயானால் இலங்கையில தேசிய கல்வி நிர்வாகம் 1985ஆம் ஆண்டு அதற்கான சட்டங்கள் கொண்டு வரப்பட்டு 86ஆம் ஆண்டு இலங்கையில ஆரம்பிக்கப்பட்டது. அதேபோல் இலங்கையில வவுச்சர் சிஸ்டம் 2015ஆம் ஆண்டு அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது, ஆரம்பிக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது. ஒரு அரசு அதற்கான திட்டத்தை உருவாக்கும், அதற்கு பிறகுதான் அது நடைமுறைப்படுத்தப்படும். எனவே ஆண்டுகள் பிறந்த பல்கலைக்கழகம் 1978ஆம் ஆண்டுக்கான நடைமுறைகள் கொண்டு வரப்பட்டு உருவாக்கப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது எகடமிக் ஆக்டிவிட்டிஸ் கல்விசார் நடவடிக்கைகள் எல்லாம் 1980ஆம் ஆண்டு காலப்பகுதியில இலங்கையில ஆரம்பிக்கப்பட்டது. எனவே வினாக்களில் தெளிவான விளக்கம் வேண்டும். அடுத்த வினா, பாடசாலை முகாமைத்துவ குழு தொடர்பான கூற்றுக்களில் பின்வருவனவற்றில் சரியானது.
பாடசாலை முகாமைத்துவ குழு நாங்க ஏலவே படிச்சபடி SMT ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் டீம். இதுதான் பாடசாலை முகாமைத்துவ குழு. இதுக்கு யார் சரி ஆன்சர் சொல்லுங்க பாப்பா. இலங்கையின் பாடசாலை முகாமைத்துவ குழு தொடர்பான சரியான கூற்று பின்வருவனவற்றில் எது? பாடசாலை முகாமைத்துவ குழுவானது பாடசாலை முகாமைத்துவ குழு பாடசாலை அபிவிருத்தி குழுவோடு இணைந்து இயங்குகின்ற ஒரு குழு. அதாவது பாடசாலை அபிவிருத்தி குழுவினால் எடுக்கப்படும் தீர்மானங்களை நடைமுறைப்படுத்தும் குழுவாக பாடசாலை முகாமைத்துவ குழு காணப்படுகிறது. பாடசாலை அபிவிருத்தி குழு எடுக்கும் தீர்மானங்களை பாடசாலைக்குள் நடைமுறைப்படுத்துவதே பாடசாலை முகாமைத்துவ குழுவின் பிரதான வேலையாகும். பாடசாலை அபிவிருத்தி குழுவானது பாடசாலை அதிபர், பாடசாலை அபிவிருத்தி குழு அங்கத்தவர்கள், ஆசிரியர் பிரதிநிதிகள் ஆகியோரை உள்ளடக்கி காணப்படும். எனவே வினா இலக்கம் 9ற்கான விடை இலக்கம் 1. விடை 2ஆக தரப்பட்டிருக்கிறது. பாடசாலையில் ஆசிரியர்களின் எண்ணிக்கை 10ற்கு குறைவாக காணப்படும் இடத்து முகாமைத்துவ குழுவின் செயற்பாடுகளை மேற்கொள்ள முடியாது. அதாவது ஆசிரியர்களின் எண்ணிக்கை 10ற்கு குறைவாக காணப்படும் இடத்தில் பாடசாலையில் காணப்படுகின்ற சகல ஆசிரியர்களும் முகாமைத்துவ செயற்பாட்டில் பங்கு கொள்ள முடியும். அத்தோடு பாடசாலை முகாமைத்துவ குழுவானது பாடசாலை அபிவிருத்தி குழுவினால் முன்வைக்கப்படுகின்ற 5 வருட கால திட்டமிடலை மேம்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை அல்லது நடைமுறைப்படுத்துவதற்கான வேலை திட்டத்தை அதனுடன் இணைந்து தயாரிக்கும். பாடசாலை முகாமைத்துவ குழுக்கள் பணிகளாக நாங்கள் பின்வருவனவற்றை நோக்கலாம். பாடசாலை முகாமைத்துவ குழுட பணிகளாக பாடசாலை அபிவிருத்தி குழு எடுக்கும் தீர்மானங்களை பாடசாலைக்குள் நடைமுறைப்படுத்துவதே பாடசாலை எடுக்கின்ற தீர்மானங்களை பாடசாலைக்குள்ள நடைமுறைப்படுத்துதான் பாடசாலை அபிவிருத்தி குழுவோட பிரதான பணியாக காணப்படுகிறது. அத்தோடு பாடசாலை அபிவிருத்தி குழுவுடன் நெருங்கிய தொடர்புகளையும் பாடசாலை முகாமைத்துவ குழு கொண்டிருக்க வேண்டும். பாடசாலை அபிவிருத்தி குழுவின் தேவைக்கேற்ப அது உதவுதல் வேண்டும். பாடசாலையின் தேவைகளை முன்னுரிமைப்படுத்தி பாடசாலை அபிவிருத்தி குழுவின் கவனத்திற்கு கொண்டு வருதல் வேண்டும். இவ்வாறான பணிகளைத்தான் பாடசாலை முகாமைத்துவ குழு மேற்கொள்கிறது. அடுத்த வினா, கல்வியின் நோக்கம் சமூக முதிர்ச்சியே ஆகும். முதிர்ச்சி என்றால் வயதுக்கு ஏற்ற அறிவு விருத்தி, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும். எனவே முதிர்ச்சி என்பது வயதுக்கேற்ற அறிவு விருத்தி. இதன் அடிப்படையில் கல்வி தொடர்பான பல்வேறு கருத்துக்களை பல்வேறு கல்வியலாளர்கள் வெளியிட்டிருக்காங்க. அதுல ஆப்ரஹாம் லிங்கன் கல்வி தொடர்பான கருத்துக்கள் அவர் எதை வெளியிட இல்லை. காந்தி நாங்கள் ஏற்கனவே பார்த்தவாதி கல்வி தொடர்பான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். விவேகானந்தர் கல்வி தொடர்பான ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். மனிதனின் உள்ளிருக்கும் ஆளுமையை வெளிக்கொணர்வதே கல்வி. கல்வி என்றா என்னென்று அவர் வரைவிலக்கணம் படுத்தி இருக்கிறார். மனிதனுக்கு உள்ளே இருக்கிற ஆளுமையை வெளிக்கொண்டு வருவதே கல்வி.
வினா இலக்கம் 10ற்கான விடை ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர் தான் கல்வியின் நோக்கம் சமூக முதிர்ச்சியாகும் என குறிப்பிட்ட கல்வியலாளர். அடுத்த வினா, வினா இலக்கம் 11. கணிதத்திற்காக வழங்கப்படும் நோபல் பரிசுக்கு ஒத்த பரிசு எது? நோபல் பரிசு வழங்கப்படுகின்ற 6 பிரதான துறைகள் காணப்படுகிறது. இயற்பியல், வேதியியல், பொருளியல், இன்னும் 3 துறைகளுக்காக, மொத்தமாக 6 துறைகளுக்காக நோபல் பரிசு வழங்கப்படுகிறது. நோபல் பரிசு வழங்கப்படாத ஒரே ஒரு துறையாக காணப்படுவது பிரசித்தமான துறை கணிதத்துறை. இந்த கணிதத்துறைக்காக நோபல் பரிசை ஒத்த ஒரு பரிசினை வழங்கப்படுகிறது. அந்த பரிசானது சர்வதேச கணித ஒன்றியத்தினால் வழங்கப்படும் ஃபீல்டு மார்ஷல் எனப்படுகின்ற விருதுதான் கணிதத்துறைக்காக வழங்கப்படுகின்ற நோபல் பரிசை ஒத்த பரிசாக காணப்படுகிறது. சர்வதேச கணித ஒன்றியத்தினால் வழங்கப்படுகின்ற ஃபீல்டு மார்ஷல். வினா இலக்கம் 12. கலைத்திட்டம். கலைத்திட்டம் என்று குறிப்பிடுவது நாட்டு நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காக தேசிய கல்வி நிர்வாகத்தாலேயும் தெரிகிற கல்வி அமைச்சும் இணைந்து வகுக்கின்ற ஒரு திட்டம். குறிக்கோள்கள், இலக்குகள் அடையப்படுவதற்காக கலை திட்டங்கள் பல்வேறு வகையானதாக காணப்படுகிறது. மாணவர் மைய கலை திட்டம், அறை கலை திட்டம், இணை கலை திட்டம், வாரான கலை திட்டங்கள் காணப்படுகிறது. நாங்க பார்க்க போறது இணை கலை திட்டம் என்றால் என்ன? இணை கலை திட்டம் என்பது பாடக்கலை திட்டத்திற்கு புறம்பாக மாணவர்களிடம் ஏற்படுத்த வேண்டிய தேர்ச்சிகள் ஏற்படுத்துகின்ற நடவடிக்கை இணைக்கலை திட்டம். வினா இலக்கம் 12, விடை இலக்கம் 4. இணைப்பாட விதான செயற்பாடுகளின் ஊடாக மாணவர்களுடைய திறன் விருத்தி அடை செய்கின்ற செயற்பாடுதான் இணைக்கலை திட்டம். வினா இலக்கம் 13. வினா இலக்கம் 13 ப்ளூமின் அருகியாட்சி வகைப்பாடு அல்லாதது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன், எந்த ஒரு எக்ஸாம் பேப்பரும் தயாரிக்கப்பட வேண்டுமாயிருந்தால் அது ப்ளூம் த டெக்ஸானமி அடிப்படையில தான் வினாக்கள் அமைக்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையில ப்ளூம் தன்னுடைய பகுப்பு அருகியாட்சி தொடர்பாக பகுப்ப 6 பிரிவுகளின் கீழ் ஒழுங்குமுறைப்படுத்தி இருக்கிறார். அந்த 6 முறைப்படி முதலாவது வாரது அறிவு, 2 கிரகித்தல், 3 பிரயோகம், 4 பகுப்பு, 5 தொகுப்பு, 6 மதிப்பீடு. ப்ளூம் இந்த 6 வகையான வகைப்பாட்டின் கீழ்தான் அருகியாட்சிய வகைப்படுத்தி இருக்கிறாரு. அறிவு, கிரகித்தல், பிரயோகம், பகுப்பு, தொகுப்பு, மதிப்பீடு. எனவே ப்ளூம் த அருகியாட்சி வகைப்பாடு அல்லாதது கணிப்பு. வினா இலக்கம் 14. கல்வி அமைச்சின் கீழ் குறைபாட்டினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு சிகிச்சை அளிக்கும் நிலையம். இலங்கையில 1912 வருடம் தொடக்கம் விசேட தேவையோருக்கான பாடசாலைகள் அறிமுகப்படுத்தப்பட்டு வந்திருக்குது. அதன் அடிப்படையில கல்வி அமைச்சின் கீழே
பிள்ளைகளுக்கு சிகிச்சை அளிக்கின்ற நிலையங்கள் தோற்றுவிக்கப்படுகிறது. மட்டக்களப்பு ஓசானம். மட்டக்களப்பு ஓசானம் என்கிறது மட்டக்களப்பு ஓசானம் உளக்குறைபாடுடைய பிள்ளைகளுக்கான நிலையமாக காணப்படுகிறது. மட்டக்களப்பு புகலிடம், தீரணியம், இக்கடுவ சுமதி நிலையம் போன்ற நிலையங்கள் உளக்குறைபாடுள்ள பிள்ளைகளுக்காக இலங்கையில காணப்படுகின்ற நிலையம். அடுத்ததாக ரத்மலானை விழிப்புலன் அற்றோர் பாடசாலை. அது விழிப்புலன் அற்றோருக்காக அமைக்கப்பட்ட பாடசாலை, விழிப்புலன் அற்றோர் பாடசாலை. அடுத்தது மகரகம பிரைல் அச்சகம். இலங்கையிட கல்வி அமைச்சின் கீழ் குறைபாட்டால பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக சிகிச்சை அளிக்கும் நிலையங்கள்ல ஒன்றுதான் மகரகம பிரைல் அச்சகம். இது தவிர மகரகம ஆசிரியர் பயிற்சி கலாசாலையிலையும் இவ்வாறான சிகிச்சை அளிப்பதற்கான நிறுவனங்கள் காணப்படுகிறது. இலங்கையில விசேட தேவைக்காக நாடு பூராகவும் 704 விசேட தேவை ஸ்பெஷல் நீட்ஸ் யூனிட்ஸ் திறக்கப்பட்டு அதனூடாக விசேட தேவையுடைய மாணவர்களுக்கு கற்பித்தல் செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படுகிறது. பதினைந்தாவது வினா. எனவே 14வது வினாவிற்கான விடை மகரகம பிரைல் அச்சகம். இது தவிர காணப்படுவது மகரகம ஆசிரியர் பயிற்சி கலாசாலை. NCGE பரீட்சைக்கு பதிலாக GC O-level பரீட்சை இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்டது 1978ஆம் ஆண்டு. 1978வது வருடம்தான் NCGE பரீட்சைக்கு பதிலாக O-level பரீட்சையும் HNCE பரீட்சைக்கு பதிலாக A-level பரீட்சையும் இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1950 கால பகுதிகளில் இலங்கையில காணப்பட்ட பரீட்சை முறை SSC, HSC ஆகிய இரு பரீட்சைகளும் காணப்பட்டது. 1950வது ஆண்டு கால பகுதியில SSC, HSC ஆகிய இரு பரீட்சைகளும் காணப்பட்டது. 1978ஆம் ஆண்டு NCGE பரீட்சைக்கு பதிலாக O-level பரீட்சையும் HNCE பரீட்சைக்கு பதிலாக A-level பரீட்சையும் அறிமுகப்படுத்தப்பட்டது. எனவே வினா இலக்கம் 15 விடை 1978. அடுத்த வினா 1950களில் இலங்கையில பரீட்சை முறைமை SSC, HSC ஆகிய பரீட்சை முறைகள் காணப்பட்டது. அதை மாற்றி அமைச்சு 1978களில் NCGE என்ற பரீட்சைக்கு பதிலாக O-level பரீட்சையும் HNCE என்ற பரீட்சைக்கு பதிலாக A-level பரீட்சையும் இலங்கையில் அறிமுகப்படுத்தப்படுகிறது. அடுத்த வினா கற்றல் கற்பித்தல் மொழி ஆங்கிலமாக அமைய வேண்டும் என எவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டது? முதன்முதலில் இலங்கையில ஆங்கிலேயர் ஆட்சி கால ஆரம்பித்ததில இருந்து மிஷனரிகள் ஊடாக இலங்கையில ஆங்கில கல்வி போதிக்கப்பட்டது. அது ஆங்கில கல்வி உயர்வை சேர்ந்தவர்களுக்கு ஆங்கிலேயர்களோட பிள்ளைகளுக்கும் ஆங்கிலம் கட்டாயமாக அன்றி ஆனா ஆங்கில மொழியில் தான் கல்வி புகட்டப்பட்டது. எனினும் ஆங்கில மொழியை கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்ற விதப்புரைய 1833வது வருடம் கோல்ப்ரூக் ஆணைக்குழு விதப்புரைகளை முன்வைத்தது. கட்டாயமாக்கப்பட வேண்டும் ஆங்கில கல்வியிட அவசியம் உணர்ந்தப்பட்டு 1833வது வருடம் கோல்ப்ரூக் ஆணைக்குழுவால ஆங்கில கல்வி கட்டாயமான மொழியாக அமைக்கப்பட வேண்டும் என்ற முன்மொழிவு முன்வைக்கப்பட்டது. இதை தவிர
ஆங்கிலத்திற்காக அரச பள்ளிகள் யாவும் ஆங்கிலத்தில் சேவையாற்ற வேண்டும் என்ற விதப்புரைகளும், அனைத்து ஆசிரியர்களும் ஆங்கில அறிவு பெற்றிருக்க வேண்டும் என்ற விதப்புரைகளும், ஆங்கில கல்வி முன்னேற்றத்திற்காக ஒரு ஆங்கில பயிற்சி கலாசாலை நிறுவப்படுதல் வேண்டும் என்ற விதப்புரையும், ஆங்கிலம் கற்றவர்களுக்கு மாத்திரமே தொழில் வாய்ப்பு வழங்கப்படும் என்ற விதப்புரைகளும் கோல்ப்ரூக் 1833 வருடம் கோல்ப்ரூக் ஆணைக்குழுவால முன்வைக்கப்பட்ட அறிக்கையில் ஆங்கில மொழி கட்டாயமாக கற்பித்தல் பாடங்கள் அமைய வேண்டும் என்ற விடயம் குறிப்பிடப்பட்டது. அடுத்த வினா, இலங்கையில் முதலாவதாக அமைக்கப்பட்ட பாடசாலை. இலங்கையில் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலை காலி ரிச்மண்ட் காலேஜ். காலி ரிச்மண்ட் காலேஜ் 1876 ஆண்டு முதலாக இலங்கையில ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலை அல்லது அமைக்கப்பட்ட பாடசாலை. இது தவிர ராயல் காலேஜ், ராயல் அகாடமி என்ற பெயரில் இயங்கி வந்து 1881 வருடம் ராயல் கல்லூரி என்ற பெயர் மாற்றம் பெற்றது. 1881 வருடம் ராயல் அகாடமி என்று செயல்பட்டு வந்த நிறுவனமானது 1881 வருடம் ராயல் கல்லூரி என்று பெயர் மாற்றம் அடைந்தது. எனவே 1876 வருடம் இலங்கையில் அமைக்கப்பட்ட முதலாவது பாடசாலை காலி ரிச்மண்ட் கல்லூரி. வினா இலக்கம் 18. வினா இலக்கம் 18 அரிஸ்டோட்டிலால் உருவாக்கப்பட்ட பாடசாலை. அரிஸ்டோட்டிலால் உருவாக்கப்பட்ட பாடசாலையில அகாடமியா எனப்படுவது பிளேட்டோவால உருவாக்கப்பட்ட கணிதத்திற்காக, முக்கியமாக கணிதத்திற்காக உருவாக்கப்பட்ட பாடசாலை தான் அகாடமியா. அந்த அகாடமியால வாசலிலேயே ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கிறது, கேத்திர கணிதம் அறியாதான் உள்நுழையாதிருப்பானாக. அதாவது கணிதத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட அகாடமியான் வாசல்ல குறிப்பிட்டிருக்க வாசகம் கேத்திர கணிதம் அறியாதான், கணிதம் பொதுவாக கணிதம் உள்நுழையாதிருப்பானாக என்பது. ஸ்பார்ட்டா என்பது கிரேக்க காலத்துல காணப்பட்ட ஒரு நகரம், கல்வி வளர்ச்சி அடைந்த நகரம். கெய்ரோ என்பது அலசர் பல்கலைக்கழகம் காணப்படுகின்ற எகிப்தினுடைய தலைநகரம். லைசியம் தான் அரிஸ்டோட்டிலால உருவாக்கப்பட்ட பாடசாலை. எனவே வினா இலக்கம் 18 விடை லைசியம். அடுத்த வினா, டிபிஎஸ் என்பதன் விளக்கம். டிபிஎஸ் என்றால் நீங்கள் பார்க்கும் போதே விளங்கும், திங்கிங், பேரிங், ஷேரிங், சிந்தனை, சோடியாதல், பகிர்தல். டிபிஎஸ் என்பது விளக்கம். வினா இலக்கம் 20 கல்வியை வளப்படுத்தும் நோக்குடன் கிராமிய பிரதேசங்களில் புதிதாக அமைக்கப்பட்ட பாடசாலை. கல்வியை வளப்படுத்தும் நோக்குடன் கிராமிய பாடசாலை திட்டம் 1932 ஆண்டு கிராமிய கல்வியை வலுப்படுத்துற நோக்கோட கண்ணங்கராவால ஹந்தஸ்ஸ எனப்படுகின்ற கிராமிய பாடசாலை அபிவிருத்தி திட்டம் மேற்கொள்ளப்பட்டது. அதன் விளைவாகத்தான் இப்ப தற்காலத்துல அதன் அடிப்படையாக கொண்டு
கிராமிய அபிவிருத்தியை மேற்கொள்ளும் இசுரு பாடசாலைகள் என்ற திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே வினா இலக்கம் 20 விடை இலக்கம் 4. இஸ்ரு பாடசாலைகள். பிள்ளைநேய பாடசாலை என்பது தெரியும். யுனிசெஃப் அனுசரணையோட இலங்கையில அறிமுகப்படுத்தப்பட்ட பாடசாலை. இலங்கையோட தேசிய பாடசாலைகள் 1987ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட பாடசாலை தேசிய பாடசாலைகள். கலவன் பாடசாலைகள் ஆண் பெண் கலப்பினங்கள் கொண்ட பாடசாலைகள். வினா இலக்கம் 19 விடை சிந்தனை, சோடியாதல், பகிர்தல். அடுத்த வினா வினா இலக்கம் 21. முறையியல் கல்வி என்பது கல்வி வழங்கப்படுகின்ற முறைமை 3 வகைப்படுத்தலாம். முறைசார் கல்வி ஃபார்மல் எஜுகேஷன், இன்ஃபார்மல் எஜுகேஷன். முறையற்ற கல்வி இன்ஃபார்மல் எஜுகேஷன். அதாவது முறையற்ற கல்விதான் முறையில் கல்வி என அழைக்கப்படுகிறது. முறைசார் கல்வி என்பது பாடசாலை காலத்துல வழங்கப்படுகின்ற கல்வி. நன்கு திட்டமிடப்பட்ட ஒரு நிறுவனத்தால பாடசாலை, குறிப்பாக பாடசாலைகள், உயர்கல்வி நிறுவனங்களால் வழங்கப்படுகின்ற கல்வி முறைசார் கல்வி, அதாவது ஃபார்மல் எஜுகேஷன். முறைசாரா கல்வி என்பது ஒரு குறிப்பிட்ட சனத்தொகையினரை தெரிவு செய்து, அதாவது கோர்சஸ் நடத்துற 6 month கோர்ஸ், 1 year கோர்ஸ், அந்த குறிப்பிட்ட சனத்தொகையினர் தெரிவு செய்யப்பட்டு அந்த குறிப்பிட்ட பாடசாலைகளுக்கு குறிப்பிட்ட சனத்தொகை அல்லது குறிப்பிட்ட நபர்களுக்காக வழங்கப்படுகின்ற கல்வி முறைசாரா கல்வி. முறையில் கல்வி என்பது ஒவ்வொருவரும் பிறப்பு முதல் இறப்பு வரை அனுபவத்தின் ஊடாக கற்கின்ற கல்விதான் முறையில் கல்வி, இன்ஃபார்மல் எஜுகேஷன் என்று அழைக்கப்படும். இன்ஃபார்மல் எஜுகேஷன் என்பது பிறப்பு முதல் இறப்பு வரையாக பெறும் அனுபவ பெறுகின்ற கல்வி. எனவே வினா இலக்கம் 21 விடை பிறப்பு முதல் இறப்பு வரையாக பெறுகின்ற கல்வி. கல்வி பிரதான 3 வகைப்படும். முறை கல்வி, முறைசாரா கல்வி, முறையற்ற கல்வி. அடுத்த வினா வினா இலக்கம் 22. இலங்கையில் அமைக்கப்பட்ட முதலாவது திறன் வகுப்பறை, அதாவது ஸ்மார்ட் கிளாஸ் ரூம். இலங்கையில் அமைக்கப்பட்ட முதலாவது ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் எது என்பதுதான் வினா. இலங்கையில 2017ஆவது ஆண்டு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அமைச்சர் ஹர்ஷன் டி சில்வாவால தான் இலங்கையில முதலாவது ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் திறந்து வைக்கப்பட்டது. இலங்கையில முதலாவது ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் 2017ஆவது வருடம் ஸ்ரீ ஜெயவர்தனபுர ஆண்கள் மத்திய மகாவித்யாலயம் தான் இலங்கையில் அமைக்கப்பட்ட முதலாவது திறன் வகுப்பறை. இந்த திறன் வகுப்பறையை 2002ஆம் ஆண்டுல இலங்கை முழுவதுமாக அமைப்பதற்கான திட்டத்தை இலங்கை அரசு மேற்கொண்டு வருகிறது. மத்துகம மகாவித்யாலயம் இலங்கையில முதலாவது அமைக்கப்பட்ட மத்திய மகாவித்யாலயம்.
எனவே வினா இலக்கம் 22ற்கான விடை இலக்கம் 2. ஸ்ரீ ஜெயவர்தனபுர ஆண்கள் மத்திய மகா வித்தியாலயம். அடுத்த வினா, ஆயிரத்தி 1978 ஆண்டின் படி பாடசாலைகளின் வகைப்பாடு. ஆயிரத்தி 1978 ஆண்டின் படி பாடசாலையின் வகைப்பாடு தரப்படுத்தல் பின்வருமாறு அமைந்து காணப்படுகிறது. முதல் வகைப்பாடு 1AB பாடசாலை. 1AB பாடசாலை என்பது உயர் தரத்தில் கணித மற்றும் விஞ்ஞான பிரிவுகளோடு கொண்ட பாடசாலை 1AB பாடசாலை. இரண்டாவது வகைப்பாடு 1C பாடசாலை, அதாவது உயர் தரத்தில் வணிக மற்றும் கலை பிரிவுகளை கொண்டமைந்த பாடசாலை 1C பாடசாலை. அடுத்தது டைப் 2 வகை 2 பாடசாலை, மற்றது வகை 3 பாடசாலை. வகை 3 பாடசாலைகள் 1 தொடக்கம் 5, அதாவது பிரைமரி ஸ்கூல்ஸ் எல்லாம் வகை 3 பாடசாலைக்குள் உள்ளடங்கப்படும். எனவே 1978 ஆண்டின் படி இலங்கையில காணப்படுகின்ற பாடசாலை வகை தரப்படுத்தலானது 4 வகையாக காணப்பட்டது. 1AB, 1C, டைப் 2, டைப் 3 என்ற அடிப்படையில் இலங்கை பாடசாலை காணப்பட்டது. வினா இலக்கம் 24. குறைவான ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களை கொண்ட மாகாணம். இலங்கையில அதிகளவான ஆசிரியர்களையும் மாணவர்களையும் கொண்ட மாகாணமாக தென் மாகாணம் காணப்படுகிறது. தென் மாகாணம் அதிகளவான ஆசிரியர்களையும் மாணவர்களையும் கொண்ட மாகாணமாக காணப்படுகிறது. குறைவான ஆசிரியர்களையும் மாணவர்களையும் கொண்ட மாகாணமாக காணப்படுவது, அதாவது குறைவான ஆசிரியர்களை கொண்ட மாகாணம் வடமத்திய மாகாணம். 17,000 ஆசிரியர்களை கொண்டு காணப்படுகிறது. குறைவான ஆசிரியர்களை கொண்ட மாகாணம் வடமத்திய மாகாணம் 17,000 ஆசிரியர்களை கொண்டு காணப்படுகிறது. குறைவான மாணவர்களை கொண்ட மாகாணம் வட மாகாணம். வட மாகாணம் குறைவான மாணவர்களை கொண்ட மாகாணம் 2,38,000 மாணவர்களை கொண்டு காணப்படுகிறது. எனவே குறைவான ஆசிரியர்களையும் மாணவர்களையும் கொண்ட மாகாணங்கள் முறையே வடமத்திய மாகாணம் மற்றும் வட மாகாணம். வினா இலக்கம் 25. வினா இலக்கம் 25. வாழ்க்கை தொழில்சார் தொழில்நுட்பவியல் பல்கலைக்கழகம், அதாவது யூனிவோடெக். யூனிவோடெக் அமைந்து காணப்படும் இடம். யூனிவோடெக் இலங்கையில காணப்படுகின்ற இடம் ரத்மலானை. இலங்கையில ரத்மலானையில தான் யூனிவோடெக் பல்கலைக்கழகம்
அதாவது வாழ்க்கை தொழில்சார் தொழில்நுட்பவியல் பல்கலைக்கழகம் காணப்படுகிறது. இந்த வாழ்க்கை தொழில்சார் தொழில்நுட்பவியல் பல்கலைக்கழகம் 1999 வருடம் NITE நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் என்ற பெயரில் ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த யூனிவோடெக் ஆரம்பத்தில் NITE என்ற பெயர்ல 1999 வருடம் ஆரம்பிக்கப்படுகிறது. அதன் பிறகு 2008 வருடம் யூனிவோடெக் என்ற பெயர்ல பெயர் மாற்றம் பெறுகிறது. 2008 வருடம் யூனிவோடெக் என்ற பெயர்ல பெயர் மாற்றம் பெறுகிறது. அதனைத் தொடர்ந்து அதற்கான ஆரம்ப நடவடிக்கைகள் அல்லது கல்வி நடவடிக்கைகள் பல்கலைக்கழகத்துல யூனிவோடெக் கல்வி நடவடிக்கைகள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களால 2009 வருடம் 3ஆம் மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிக்கப்படுகிறது. இதுதான் இலங்கையில காணப்படுகின்ற வாழ்க்கை தொழில்சார் தொழில்நுட்பவியல் பல்கலைக்கழகம். இரத்மலானில் அமைந்து காணப்படுது. 1999 வருடம் NITE என்ற பெயர்ல இருந்தது. 2008ஆம் ஆண்டு யூனிவோடெக்காக பெயர் மாற்றம் பெற்று 2009 வருடம் மஹிந்த ராஜபக்ச அவர்களால இது கற்றல் நடவடிக்கைக்காக திறந்து வைக்கப்பட்டது. இந்த யூனிவோடெக் கானது தொழிற்கல்வி திறன் அபிவிருத்தி ஆய்வு மற்றும் கண்டுபிடிப்புக்கான அமைச்சின் கீழ் தான் இயங்கி வருது. தொழிற்கல்வி திறன் அபிவிருத்தி ஆய்வு மற்றும் கண்டுபிடிப்பு தொடர்பான அமைச்சின் கீழ் தான் யூனிவோடெக் இயங்கி வருகிறது. 1999 வருடம் NITE என்று ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனமானது 2008 வருடம் யூனிவோடெக் என்ற பெயர் மாற்றம் பெற்று 2009ஆம் ஆண்டு அதற்கு கற்றல் நடவடிக்கைக்காக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேயால திறந்து வைக்கப்பட்டது. இந்த யூனிவோடெக் ஆனது தொழிற்கல்வி திறன் அபிவிருத்தி ஆய்வு மற்றும் கண்டுபிடிப்புக்கான அமைச்சின் கீழ், அதாவது டாக்டர் சீதா அரம்பேவல தற்போதைய அதற்கான அமைச்சர் டாக்டர் சீதா அரம்பேவல அவர்களின் கீழே இயங்கி வர அமைச்சின் கீழே நிறுவனமானது காணப்படுகிறது. இது தவிர மாலப்பே என்பது சைட்டம் சவுத் ஏசியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் மெடிசின் சைட்டம் மாலப்பே காணப்படுகிறது. இது 2008ஆம் ஆண்டு நெவில் பெர்னாண்டோ அவர்கள் தலைமையில இது ஆரம்பிக்கப்பட்டது. அதை தொடர்ந்து 2016 வருடம் மாணவர்கள் இந்த சைட்டம் இந்த மருத்துவ கல்லூரியை தடை செய்யவும் என போராட்டங்கள்ல இடம்பெற்றதால 2016 ஆண்டுக்கு பிறகு எந்த ஒரு மாணவர்களும் மருத்துவ பீடத்துக்கு அல்லது சைட்டம் கல்லூரிக்காக அனுமதி இடம்பெறவில்லை. அதனைத் தொடர்ந்து 2018 வருடம் உயர் நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் ஏலவே காணப்பட்ட சைட்டம் மெடிக்கல் ஃபேக்கல்டி மற்றும் டிரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸ் ஆகிய இரு பிரிவுகளும் அதற்கே உரிய பல்கலைக்கழகங்களுக்கு மாற்றப்பட்டது. அதிலும் குறிப்பாக மெடிக்கல் ஃபேக்கல்டி ஆனது ஜோன் கொத்தலாவ டிஃபைன் யூனிவர்சிட்டி யோன் கொத்தலாவ பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தோடு இணைந்து கற்கையை தொடர்வதற்கான அனுமதியை தற்போது வழங்கி கொண்டு வருகிறது. ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட சைட்டம் 2016ஆம் ஆண்டு மாணவர்களோட போராட்டத்தால புதிய மாணவர்களை இடைநிறுத்துவதை தடை செய்தது. அதன் பிறகு ஏலவே இருந்த மாணவர்களை, அதாவது மருத்துவ பீட மாணவர்களை குறிப்பாக யோன் கொத்தலாவ டிஃபைன்ஸ் யூனிவர்சிட்டி, அதாவது யோன் கொத்தலாவ பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தோட இணைந்து அவருடைய கற்கையை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பை அரசு 2018 ஆண்டிலிருந்து
2018வது ஆண்டு உயர் நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. எனவே வினா இலக்கம் 25க்கான விடை யுனிவோடெக் அமைந்திருக்கின்ற இடம் ரத்மலானி. அடுத்த வினா 26வது வினா, உலக ஓட்டிச தினம் அல்லது ஓட்டிச விழிப்புணர்வு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? உலக ஓட்டிச விழிப்புணர்வு அல்லது ஓட்டிச தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? விசேட குறைபாடுடைய அதாவது விசேட தேவை உடையவர்களை உலக நாடுகள் பல்வேறு வகைப்படுத்தினாலும் இலங்கையில 9 வகைக்குள்ள பிரதானமான 9 வகைக்குள்ள விசேட தேவை உடையவர்களை வகைப்படுத்துறாங்க. இந்த வகைப்பாட்டினுள் ஓட்டிசம் கொண்டவர்கள் முக்கியமானவர்களாக ஒரு வகைப்பாடாக காணப்படுகிறது. அந்த வகையில ஓட்டிசம் கொண்டவர்களை தீரணியர்கள் என்றும் இன்னொரு பெயர் ஓட்டிசத்துக்கு காணப்படுகிறது. ஓட்டிசம் உடைய பிள்ளைகள் தீரணியர்கள் என்ற பெயரும் காணப்படுகிறது. ஓட்டிசம் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் மாதம் 2ஆம் திகதி சர்வதேச ஓட்டிச விழிப்புணர்வு தினம் அல்லது ஓட்டிச தினம் கொண்டாடப்படுகிறது. 26 விடை இலக்கம் 3 ஏப்ரல் 2ஆம் திகதி. ஏப்ரல் 2ஆம் திகதி சர்வதேச ஓட்டிச தினம் விழிப்புணர்வு தினம் கொண்டாடப்படுகிறது. இதுல வந்திருக்கு ஜனவரி 24. ஜனவரி 24 இன்டர்நேஷனல் டே ஆஃப் எஜுகேஷன். ஜனவரி 24ஆம் தேதி கொண்டாடப்படுகின்ற தினம் இன்டர்நேஷனல் டே ஆஃப் எஜுகேஷன் காணப்படுகிறது. ஜனவரி 4ஆம் தேதி உலக பிரைல் தினம். உலக பிரைல் தினம் கொண்டாடப்படுகிறது. எனவே உலக ஓட்டிச தினம் கொண்டாடப்படுவது ஏப்ரல் 2ஆம் திகதி. அடுத்த வினா, ஜிஎல் பீரிஸ் எத்தனையாவது கல்வி அமைச்சர்? சுதந்திர இலங்கையின் எத்தனையாவது கல்வி அமைச்சர் ஜிஎல் பீரிஸ்? யாருக்காவது விட தெரியுமா? சுதந்திர இலங்கையிட முதலாவது கல்வி அமைச்சராக காணப்படுகின்றவர் ஈயே நுகேவல. அதன் அடிப்படையில 22வது கல்வி அமைச்சராக காணப்படுபவர் ஜிஎல் பீரிஸ். சுதந்திர இலங்கையிட 22வது கல்வி அமைச்சர் ஜிஎல் பீரிஸ். 21வது கல்வி அமைச்சர் டலஸ் அழகப்பெருமை. 20வது கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம். 19வது கல்வி அமைச்சர் பந்துல குணவர்த்தன. 18 சுசில் பிரேம ஜயந்த. 17வது கல்வி அமைச்சர் சுரநிமல ராஜபக்ச. இதன் அடிப்படையில ஈயே நுகேவல முதலாவது கல்வி அமைச்சர்ல இருந்து 22வது கல்வி அமைச்சர் வரையான காலப்பகுதியில ஜிஎல் பீரிஸ் காணப்படுகிறார்.
ஜிஎல் பீரிஸ் சுதந்திர இலங்கையில 22வது கல்வி அமைச்சர். முதலாவது கல்வி அமைச்சர் ஏ நுகேவல 1947வது ஆண்டு தொடக்கம் 1953வது ஆண்டு வரையான காலப்பகுதியில கல்வி அமைச்சர். இரண்டாவது கல்வி அமைச்சர் எம்டி பண்டா 1953வது வருடம் தொடக்கம் 56வது வருடம் வரையான கல்வி அமைச்சர். மூன்றாவது கல்வி அமைச்சர் தஹாநாயக்க 56 தொடக்கம் 59 வரையான காலப்பகுதி. எனவே சுதந்திர இலங்கையின் 22வது கல்வி அமைச்சராக காணப்படுபவர் ஜிஎல் பீரிஸ். அடுத்த வினா இலக்கம் 28. வினா இலக்கம் 28. உலகில் காணப்படுகின்ற மிகப்பெரிய பல்கலைக்கழகம் எது? உலகில் காணப்படுகின்ற மிகப்பெரிய பல்கலைக்கழகம் இந்திரா காந்தி தேசிய பல்கலைக்கழகம். இந்திரா காந்தி தேசிய பல்கலைக்கழகம், அதாவது டெல்லி காணப்படுகின்ற இந்திரா காந்தி தேசிய பல்கலைக்கழகம் தான் உலகில் மிகப்பெரிய பல்கலைக்கழகமாக காணப்படுகிறது. இந்த இந்திரா காந்தி தேசிய பல்கலைக்கழகத்தில் 4 மில்லியனுக்கு அதிகமான மாணவர்கள் கல்வி கற்று வருகிறார்கள். இந்திரா காந்தி பல்கலைக்கழகத்தில் 4 மில்லியனுக்கு அதிகமான மாணவர்கள் கல்வி கற்று வருகிறார்கள். இந்திரா காந்தி பல்கலைக்கழகம் 1985வது வருடம் இந்தியாவின் டெல்லி நகரில் ஆரம்பிக்கப்பட்டது. IGNOU என்ற சுருக்க குறியீட்டால இந்த இந்திரா காந்தி தேசிய பல்கலைக்கழகம் அழைக்கப்படுகிறது. இந்த இந்திரா காந்தி தேசிய பல்கலைக்கழகத்துல சான்சலர் காணப்படுபவர் ராம்நாத் கோவிந்த். அதாவது இந்தியாவுடைய ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் இந்த இந்திரா காந்தி தேசிய பல்கலைக்கழகத்தின் சான்சலராக காணப்படுகிறார். 1985வது வருடம் டெல்லியில் அமைக்கப்பட்ட இந்த பல்கலைக்கழகம் 4 மில்லியனுக்கு அதிகமான மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இது தவிர அல்-அஸ்ஹர் பல்கலைக்கழகம் பழமையான ஒரு பல்கலைக்கழகம், எகிப்தில் காணப்படுது. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் உலகத்தில 2வது பழமையான பல்கலைக்கழகம். முதல்ல போலஞ்சா பல்கலைக்கழகம் பழமையான முதலாவது உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகம். அடுத்தபடியாக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் காணப்படுகிறது. அடுத்த வினா இலக்கம் 29. வினா இலக்கம் 29. அரசாங்க பாடசாலைகளில் கனிஷ்ட இடைநிலை பிரிவாக கொள்ளப்படுவது. பாடசாலைகளில் காணப்படுகின்ற இடைநிலை பிரிவுகள் 2 வகையாக காணப்படும். இடைநிலை பிரிவு, ஆரம்ப பிரிவு, இடைநிலை பிரிவு. பாடசாலை வகுப்புகள் காணப்படும் இடைநிலை பிரிவு சிரேஷ்ட இடைநிலை பிரிவு, கனிஷ்ட இடைநிலை பிரிவு ஆகிய 2 பிரிவுகளை கொண்டு காணப்படுகிறது. கனிஷ்ட இடைநிலை பிரிவு என்பது தரம் 6, 7, 8, 9 ஆகிய வகுப்புகளை கொண்டதாகவும், சிரேஷ்ட இடைநிலை பிரிவு என்பது 10, 11, 12, 13 ஆகிய தரங்களை உள்ளடக்கியதாகவும் காணப்படுகிறது. எனவே அரசாங்க பாடசாலையில் காணப்படுகின்ற கனிஷ்ட இடைநிலை பிரிவு தரம் 6, 7, 8, 9 கனிஷ்ட இடைநிலை பிரிவாகவும், 10, 11, 12, 13 ஆகிய தரங்கள் சிரேஷ்ட இடைநிலை பிரிவிலும் உள்ளடங்கப்படுகிறது. வினா இலக்கம் 29ற்கான விடை தரம் 6, 7, 8, 9.
அடுத்த வினா, ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சை நோக்கங்களுள் மிகச் சரியானது. புலமை பரிசில் பரீட்சை, அதாவது புலமை பரிசில் தரம் 5 மாணவர்களுக்காக நடாத்தப்படுகின்ற பரீட்சை புலமை பரிசில் பரீட்சை. இலங்கையில் 1948 வருடம் புலமை பரிசில் பரீட்சை அறிமுகப்படுத்தப்பட்டது. இலங்கையில 1948 வருடம், அதாவது சுதந்திர இலங்கையில முதலாவது கல்வி அமைச்சர் ஏ நுகேவல அவர்களுடைய காலப்பகுதியில, கல்வி அமைச்சராக இருந்த காலப்பகுதியில 1948 வருடம் இலங்கையில புலமை பரிசில் பரீட்சை அறிமுகப்படுத்தப்பட்டது. புலமை பரிசில் பரீட்சையோட பிரதான நோக்கமாக காணப்படுவது திறமையான மாணவர்களை பிரபல பாடசாலைகள்ல சேர்த்து கொள்றதும், திறமையான மாணவர்களுக்கு பொருளாதார ரீதியான பின்னடைவுகளை தவிர்த்து அதற்கான உதவித்தொகையை வழங்குவதுமாக காணப்பட்டது. புலமை பரிசில் பரீட்சையோட பிரதான நோக்கங்கள் 2: திறமையான மாணவர்களை பிரபல பாடசாலைகள்ல இணைந்து கற்கிற வாய்ப்பை வழங்குறது. அடுத்த நோக்கமாக காணப்படுவது திறமையான பொருளாதாரத்துல பின்தங்கியுள்ள மாணவர்களுக்கு உதவித்தொகை பெற்றுக் கொடுத்தல். ஆகிய இரு நோக்கங்களையும் அடிப்படையாக கொண்டு புலமை பரிசில் பரீட்சையானது கல்வி அமைச்சர் ஏ நுகேவல அவர்களுடைய காலப்பகுதியில 1948 வருடம் ஆரம்பிக்கப்பட்டது. இவ்வாறு ஆரம்பிக்கப்பட்ட பரீட்சையில அண்மை காலங்கள் 2 பகுதிகளை கொண்ட இந்த பரீட்சை சிறியதளவான மாற்றங்களுக்கு உட்பட்டது. வினாப்பத்திரம் 1 1 மணித்தியாலங்களை கொண்டு காணப்படுகிறது. வினாப்பத்திரம் 2ல வார சுற்றாடல் சார்ந்த வினாக்களுக்கான விடைகள் ஏலவே வளமையா எல்லா வினாக்களுக்குமான விடைகள் 4 விடைகள் காணப்படும். தெரிவு வினாக்கள் MCQ விடைகள் 4 விடைகள் காணப்படும். இந்த அண்மை காலமாக இதற்கான மாற்றம், வினாப்பத்திரத்தில் ஏற்பட்ட மாற்றமாக சுற்றாடல் சார்ந்த வினாக்களுக்கான விடைகள் 3 விடைகளை கொண்டு அமைந்து காணப்பட்டது. 2020 அதன் அடிப்படையில் பரீட்சை நடாத்தப்பட்டது. சுற்றாடல் சார்ந்த வினாக்கள் 3 தெரிவு விடைகளிலிருந்து ஒரு விடையை தெரிவு செய்ய வேண்டும். 2020 வருடம் வெட்டுப்புள்ளியை விட அதிகமான புள்ளிகளை பெற்ற மாணவர்கள் குர்நேகல் மாவட்டத்தில் பதிவாகி இருக்கிறார்கள். குர்நேகல் அடுத்தபடியா ரத்னபுர ஆகிய 2 மாவட்டங்களும் வெட்டுப்புள்ளியை விட அதிகமான புள்ளியை பெற்ற மாணவர்கள் அதிகமாக காணப்படுகின்ற மாவட்டமாக பதிவாகி உள்ளது. எனவே வினா இலக்கம் 30, விடை இலக்கம் 3. உதவித்தொகையை வழங்குதலும் பிரபல பாடசாலைகளை மாணவர்களை இணைத்துக் கொள்ளுதலும். 1948 ஆண்டு ஏ நுகேவல கல்வி அமைச்சராக இருக்கின்ற காலப்பகுதியில் அறிமுகப்படுத்தப்பட்ட புலமை பரிசில் பிரதான 2 நோக்கங்கள் திறமையான மாணவர்களை பிரபலிய பாடசாலை இணைத்துக் கொள்ளுதல் மற்றும் பொருளாதார ரீதியான பின்னடை உள்ள திறமையான மாணவர்களுக்கு உதவித்தொகையை வழங்குதல். இது அடிப்படையில் பிரதான நோக்கங்களாக கொண்டு புலமை பரிசில் பரீட்சை ஆரம்பிக்கப்பட்டது.